இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. 14 டேஸ் குவாரண்டைன் முடிஞ்சாதான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி அவங்களோட வீட்டுக்கு வர முடியும். அப்பதான் தான் வெளியே போக முடியுன்றதை தெரிஞ்ச இவன் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிறான். அப்போ அவன் ஒர்க் பண்ற இடத்து ஓனருக்கு கால் பண்ணி நிலைமையை சொல்லி கதவை எப்படியாவது ஓப்பன் பண்ண சொல்றான். அவரும் வந்து கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண கதை ஓப்பன் பண்ண முடியல. இவன் அட்லீஸ்ட் சாப்பாடாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்க அவரும் வாங்கி தந்துட்டு போயிடுறாரு. இதுக்கிடையில இந்த பொண்ணு தனக்கு பீரியட் மிஸ் ஆனதை நோட் பண்ணி பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வரும்போது அவளோட ஃபேமிலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் பார்த்துறாங்க. அவங்க ஹெல்ப்போட இவன் அந்த கிட்ட யூஸ் பண்ணி பார்த்தா ரிசல்ட் பாசிட்டிவ்னு வருது. அவங்க நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், ஆனா நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் உன்னோட பேரண்ட்ஸோட பர்மிஷன் இருந்தாதான் என்னால எதுவும் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. இவன் இங்க 14 டேஸா சமைக்க தெரியாம ட்ரெஸ் இல்லாம அவளோட ட்ரெஸ் எடுத்து போட்டு கஷ்டப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 14 டேஸ் முடிஞ்சு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வர இவன் நம்ம வெளியே கிளம்பலான்னு ஹாப்பியா ரெடி ஆகி உட்காந்துட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வர இவன் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணை பார்த்ததுல நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல அந்த பொண்ணு அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்றான். இவன் ஷாக் ஆகி அது எப்படி 15 டேஸ் தான் ஆகுதுன்னு கேட்க இவன் ரொம்ப கோவமாகி நீ என்ன சந்தேகப்பறியான்னு கண்ணா பின்னான்னு திட்டி அவங்க அம்மா அப்பா முன்னாடியே ரூம் விட்டு வெளியே தள்ளிடுறான். வெளியே வந்த இவனை அவனோட அம்மா அப்பா ஷாக் ஆகி யாரா இவன் கேட்க இவன் நடந்ததெல்லாம் சொல்ல கோமான அவளோட அம்மா அவளை போட்டு அடிக்கிறாங்க. அவளோட அப்பா இவனை அடிச்சு வெளியே அனுப்பிட்டு பொண்ணை சமாதானப்படுத்துறாரு. அவன் அந்த மீனிங்ல சொல்லலன்றதை அவளுக்கு புரிய வைக்க முடியலன்றதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்து அவனோட டாக்டர் அம்மா அவனோட ஓனருக்கு கால் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவனை போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் இவனை அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளோட அம்மா அப்பா கிட்ட பேசி புரிய வச்சு இவனையும் அந்த பொண்ணையும் பேச வைக்க இவன் நான் அந்த மீனிங்ல சொல்லல என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல அவ சமாதானமாகி 2 பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு குழந்தையோட அவங்க 2 பேரும் ஹாப்பியா லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க.